நேர்களே, முக்கிய செய்தி. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர் மாற்றப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. புதிய தலைமைச் செயலாளர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்தின் 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. புதிய தலைமைச் செயலாளர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்தின் 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மாற்றம் செய்யப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.